இந்தியாவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா ரஷ்யா உறவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் தெரியுமா சொல்கிறா? யூகே சொல்கிறாங்க. இந்த யூகேலேருந்து ஒரு பெரிய ஜாம்பவான் பிபிசி அவங்க இந்தியாவை பார்த்து நிறைய விதமான கேள்விகள், சர்ச்சைகள் இது எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சுல. ஸோ இந்தியாவும் என்ன செஞ்சாங்கன்னா, திடீர்னு பார்த்தா வருமான வரித்துறை அப்படிங்கிறவங்க அங்கே போய் நிறைய விதமான ரைடெல்லாம் நடத்தி பார்க்கும்போது சில பல விஷயங்கள் எல்லாமே சிக்குது. யூகே கடுமையான எச்சரிக்கையாக இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படிப்பா பிபிசி ஊடகத்தில் நீங்கள் இப்படி ஒரு வருமான வரி சோதனையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்தியா சொல்கிறாங்க, சார் இது அந்த இந்தியா கிடையாது, நீங்கள் அடிமையாக வச்சுருந்தீங்கல்ல அந்த இந்தியா கிடையாது, வாத்தி அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். இது புது இந்தியாப்பா. இந்திய நாட்டுக்குள்ளே தானே அந்த பிபிசியினுடைய அலுவலகம் இருக்குது, அப்படின்னா இந்திய நாட்டு சட்டத்தை கேட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் இந்த யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்தியாவை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு சான்ஸ் தேடி அலைகிறாங்கல்ல, அதுவும் ரஷ்யாவினுடைய அந்த நட்பு தான். ரஷ்யாவினுடைய நட்பை நீ கட் பண்ணணும் இந்தியா. முடியாது சார், அது எங்களுடைய 140 கோடி மனிதர்களுடைய ஒற்றுமை. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், கச்சா எண்ணெயெல்லாம் நாங்கள் ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம், அதனால் எங்களால் முடியாது சார். இல்லை இந்தியா, G20 தலைவராக வேறு நீ தான் இருக்க, அதனால் நீ இந்த முடிவை எடுத்தால் மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாமே முடிவு எடுப்பாங்க. எங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்கிறோம், உலக சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். சட்டத்துக்கு புறம்பா ஒரு நாட்டை அழிக்கணும்னு நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் இப்படி சொன்ன உடனே யூகே, அங்கே இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் நாம் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது எந்த ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புலன் விசாரணையில் எல்லாமே ஈடுபடுறாங்க. அப்போ தான் தெரியுது, ஆயில் ப்ரைஸ் கேப், மேற்குலகம் போட்ட அந்த ப்ரைஸ் கேப் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கம்மியான விலைக்கு தான் ரஷ்யா நமக்கு ஆயில் தந்துட்டுருக்காங்க. அப்படின்னா இந்தியாவை எதிர்க்கவே முடியாதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, இந்த G20 மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு மாநாடு இன்றைக்கி நடந்திருக்காமே, அதாங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய அளவு பலவிதமான சர்ச்சைகள் எல்லாமே செஞ்சு, ஆனால் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக எந்த நாடுமே இதை தான் செய்யணும், இதை சொல்லணும் அப்படிங்கிறத கேட்காம இந்தியா தனியாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கு அத்தனை நாடுகளும் ஓகே சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கூடுதலாக இருந்திருக்கும். இந்தியா சொல்லிட்டாங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் இருக்குது, காமனாக இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி G20ஆல் என்ன செய்ய முடியாது, ஒரு தீர்ப்புக்கு வர முடியாது. அதனால் இதை பற்றியான தீர்மானத்தை இந்தியா எடுப்பதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ செஞ்ச இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய காத்திருக்காங்க, அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோவே எப்படி இருக்குன்னா, உள்ளக்க பார்க்கலாம். நம்ம புதுசாக வாங்க போகிற பலவிதமான இந்தியா மேட் வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, என்ன ஆனாலும் சரி இந்தியா மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யார் தெரியுமா சொல்கிறா? ஏதோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு ஊடகமோ ஒரு யூடியூபரோ கிடையாது. இதெல்லாம் சொல்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள், யூகேனுடைய தலைவர்கள். இவங்க இந்தியாவை பார்த்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்த பிறகு, இந்தியாவை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல் வந்த பிறகு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசின்னு ஒன்று இருக்கும்ல, வெளியுறவு கொள்கை. நாம் எப்படி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோமோ, அதுக்கு ஒரு அமைச்சரை நம்ம வாத்தி ஜெய்சங்கர் அவர்களை வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் அந்த 27 நாடுகளும் சேர்ந்து அவங்களுடைய வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசி, அதை வெளியில் சொல்கிறது, அதுக்கான ப்ரெஸ் மீட்டை கூட்டுறது, இதுக்காக ஒரு நபரை வைத்திருப்பாங்க. ஃபாரின் பாலிசி சீஃப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அவருடைய பெயர் ஜோசப் போரல் அப்படிங்கிறது தான். இந்த ஜோசப் போரல் அப்படிங்கிறவர் தான் இந்தியா எங்களுடைய மிக முக்கியமான இன்டிஸ்பென்சபிள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் இணைந்து செயல்பட ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐரோப்பிய ஒன்றியம் கூட சீக்கிரமாக இந்தியா போடணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியினுடைய தலைவர் வந்து சொல்லிட்டு போனார். அதாங்க சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க 3 தினங்களுக்கு முன்னாடி. இதெல்லாம் நம்ம ஊடகம் காண்பித்திருந்தது என்றால் இந்தியா கெத்துன்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு நடந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இது எதுவுமே நம்ம ஊடகத்தில் அதிகமாக வரமாட்டுக்கே. ஜெர்மனியுடைய தலைவர் வந்தார், பேசினார், போயிட்டார், அவ்வளோதான் சொல்லுவாங்க. என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, என்ன விஷயங்கள் சொன்னாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்தியா போடணும்னு சொல்கிறாங்களே, நம்ம பார்ட்னர்ஷிப்பை பற்றி, ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு பற்றி, ஜப்பானுடைய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்களே, எல்லாரும் இந்தியாவை பற்றி பேசுகிறாங்களே, இதெல்லாம் வந்து வெளியில் தெரியணும், நம்ம மாணவர்களுக்கு தெரியணும். அப்படின்னா தான் நாம் எந்த மாதிரியான நாடுகளில் இருக்கோம், அந்த நாட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்குது, அந்த நாட்டினுடைய மதிப்பு என்ன, அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இளைய சமுதாயமும்
கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். அதை விடுத்து நடிகர் நடிகைகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே வந்த காலங்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. சீக்கிரமாக அதுக்கெல்லாம் நாங்கள் இழுத்து மூடி நல்ல நல்ல செய்திகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்ததா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த நாடு ஒன்று பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இன்னைக்கு பல போராட்டம், அதுவும் குறிப்பாக கில்கிட் பல்டிஸ்தானாக இருக்கட்டும், பலுச்சிஸ்தான் மாகாணமாக இருக்கட்டும். கில்கிட் பல்டிஸ்தானில் எப்பா கோதுமைக்கு விலையை கூட்டிட்டாங்கயா, எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, நாங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறினா மட்டும்தான் எங்களால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கில்கிட் பல்டிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு பக்கமாக பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராளிகளாகவே மாறி அவங்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. அடுத்ததா இந்த கைபர் பத்தன்குவா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சீக்கிரமாக பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டுறது மட்டும்தான், அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை விரட்டுறது மட்டும்தான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே அதிகமாக வராமல் இருப்பதற்கு காரணம் பாகிஸ்தான் தான். இனி அதிகமாக வருவதற்கு காரணமும் பாகிஸ்தானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி கிரைசிஸில் முங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய IMF பெயில் அவுட் கூட சரியாக பாகிஸ்தானுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது அந்த தீவிரவாதிகள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தீவிரவாதிகளுக்கு பணம் இருக்காது, செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது வேறு நாட்டுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம், அட்டாக் பண்ணலாமா, அதுக்கு யாராவது பைசா தருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சர்வதேச சதிக்காரர்கள் மறுபடியும் பாகிஸ்தானை ஒரு கை பொம்மையாக வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் இந்தியா தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கை. இந்தியா தயாராக தான் இருப்பாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானில் ராவினுடைய ஆட்டம் வீடியோலாம் பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது நம்முடைய வெளியுறவு கொள்கை, நம்முடைய இராணுவம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான். ஆனால் நமக்கான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா புதுசாக ஏதாவது நம்ம வாங்க போகிறோமா, இல்லை புதுசாக ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் ATAGS அப்படிங்கிறது தான், அட்வான்ஸ்ட் டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இந்த அட்வான்ஸ்ட் டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன் சிஸ்டம் ஒரு ஹாவிட்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 307 ஹாவிட்சர்ஸை நாம் வாங்க போகிறோம். 307 ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறதும் 2 நாடுகளுக்கு எதிராக மட்டும் நிப்பாட்டப்பட போகிறது. ஒன்று பாகிஸ்தானுக்கு எதிராக, இன்னொன்று சீனாவுக்கு எதிராக. ஸோ இந்த 307 ஹாவிட்சர்ஸ் இல்லாட்டி ATAGS அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இது இண்டிஜினியஸ் ஹாவிட்சர்ஸ். இந்த கிளாஸில் 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஹாவிட்சர்ஸை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த ATAGS அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாவிட்சர்ஸ் இல்லாட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டம் வழியாக நாமளே உருவாக்கி நம்முடைய இராணுவத்தில் சேர்க்க போகிறோம். இதுக்கான டெஸ்டிங் ஃபேஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எங்கே வச்சு இதனுடைய டெஸ்டிங்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொக்ரான் ஃபீல்டு ஃபயர் ரேஞ்ச் PFFR அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே ஏப்ரல் 26 மே 2 வரை 2022 நம்ம என்ன செஞ்சோம், பலவிதமான நேரங்களில் பலவிதமான சிச்சுவேஷனில் ஃபயர் பண்ணி பார்த்தோம். அதுவும் பலவிதமான மோடு எடுத்து ஃபயர் பண்ணி பார்த்தோம். ஒன்று பஸ் மோட் போட்டோம், அடுத்ததாக இன்டென்ஸ் மோடு, சஸ்டெயின்டு மோடு, இப்படின்னு சொல்லி பல மோடில் இந்த ஹாவிட்சர்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லா டெஸ்டிங்லையுமே இந்த ஹாவிட்சர்ஸ் நம்பர் 1 ரிசல்ட்டை நமக்கு தந்திருக்கு. ஸோ இந்த ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு நமக்கு 2 பிரைவேட் நிறுவனங்கள் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். ஒன்று டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம், இன்னொன்று பாரத் ஃபோர்ஜ் குரூப் அப்படிங்கிறது தான். இதை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்ச ஒரு ப்ராஜெக்டாக இந்த 2 பிரைவேட் ஃபர்மையும் கூப்பிட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்டை செய்யலாம்னு சொல்லி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த DRDO கூடயே ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ARDA அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அவங்களும் இதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். ஸோ இந்த 155 mm அப்படி இல்லைனா 52 கேலிபர் அட்வான்ஸ்ட் டோவ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக நம்முடைய படையில் இருக்கிறது. அதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய மோடிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே சேர்த்து சீக்கிரமாக இன்னும் ஒரு 300-400 அட்வான்ஸ் ஹாவிட்சர்ஸை மேக் இன் இந்தியா திட்டம் வழியாக நாம் வாங்க போகிறோம். இது ஒரு சூப்பரான செமையான அப்டேட். கடைசியாக இந்த 2 தினங்களில் நடந்த அப்டேட் தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக HTT-40 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் தான். இந்த HTT-40 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் 70 ஏர்கிராஃப்டை நாம் நம்முடைய படைக்காக, நம்முடைய IAFக்காக வாங்க போகிறோம். இந்த விமானப்படையில் 70 HTT-40 அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்டினுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விமானிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த விமானிகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், விமானத்தை ஓட்ட சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது பொதுவாக பல இடங்களிலும் ரொம்ப பெரிய அளவில் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் தான்.
நம்ம விமானப்படையிலும் இந்த ட்ரைனர் ஏர்கிராஃப்டினுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. அதை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் IAF இப்போ இந்த HTT-40 அப்படிங்கிற இந்த விமானத்தை வாங்க போகிறாங்க. இந்த விமானத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான். கிட்டத்தட்ட 56% இது ஒரு இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் தான். மீதம் இருக்கும் பர்சன்டேஜில் இன்னும் ஒரு 5-10% இந்தியாவிலிருந்தே மீண்டும் தயாரித்து இது ஒரு 60-70% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி HAL சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,828 கோடி ரூபாய்க்கு தான் நம்ம என்ன வாங்க போகிறோம், 70 HTT-40 ரக விமானங்களை வாங்க போகிறோம். இந்த HTT-40 ரக விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஏரோபேட்டிக் டேண்டம் சீட், turbo trainer with air conditioned cockpit, modern avionics, hot refueling, running change over and 0 to 0 ejection seat இப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப லோ ஸ்பீடில் ஒரு விமானத்தை ஓட்டி படிப்பதற்கும் மேனுவரிங் எல்லாமே படிப்பதற்கும் இந்த HTT-40 அப்படிங்கிறது நம்முடைய விமானிகளுக்கு புதுசாக நம்முடைய படையில் சேர்க்கக்கூடிய இளம் சிங்கங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்திக்காகவும் மிகப்பெரிய அளவில் அவங்க படிப்பதற்காகவும் இந்த விமானம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வருடங்களில் இந்த விமானம் அப்படிங்கிறது நம்முடைய விமானப்படையில் மிக முக்கியமான ஒரு விமானமாக ட்ரைனர் ஏர்கிராஃப்டாக மாறும் அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. ஸோ இப்போ 2 வெப்பன்ஸை பற்றி கடந்த 2 தினங்களில் வெறும் 2 தினங்களில் இவ்வளோ அப்டேட் நடந்துட்டு இருக்கும்போது மூணாவதாக இன்னொரு அப்டேட்டும் நடந்துச்சு. S-400 மூன்றாவது ரெஜிமெண்ட் S-400 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3 ரெஜிமெண்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் 2 ரெஜிமெண்ட் அப்படிங்கிறத நமக்கு ரெடி ஆகணும். ஏன்னா கொஞ்சம் சிக்கல்கள், இன்சூரன்ஸில் ஏற்பட்ட சிக்கல், நம்ம பேமெண்ட்டில் ஏற்பட்ட சிக்கல், ரஷ்யா மீது பொருளாதார தடை, இதையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. 2024 முடிவுக்குள் இந்த S-400 5 ரெஜிமெண்ட்டும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தோராயமாக இதுக்காக நம்ம செலவழித்த தொகை 40,291 கோடி ரூபாய் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ 3 ரெஜிமெண்ட் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த 3 ரெஜிமெண்ட் எங்கெல்லாம் நிப்பாட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? ஒன்று நார்த்தன், இன்னொன்று ஈஸ்டர்ன், இன்னொன்று வெஸ்டர்ன் பார்டர்ஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ S-400 அப்படிங்கிறது நம்முடைய வான் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த S-400 வாங்குறதுனால இந்தியாவுக்கு எதிராக பலவிதமான சட்டம் பாயும். ஐயோ இந்தியா அவ்வளோதான், நம்ம அமெரிக்காவை பகைத்து கொள்ள போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினவங்க எல்லாருமே இப்போ அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இந்தியா வாங்குறது இந்தியாவினுடைய லாபத்துக்காக கிடையாது, இந்திய மக்களை பாதுகாப்பதற்காக அப்படிங்கிறத நம்முடைய அரசாங்கம் வெளிப்படையாக அமெரிக்கா உட்பட எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. இது நீங்கள் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை போடுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி நாங்கள் கேஷ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அதனால் இந்த டீலை எங்களால் கேன்சல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனாலையும் இந்தியாவினுடைய நட்பு அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இப்போது தேவை அப்படிங்கிறதுனாலையும் S-400 இந்த 5 ரெஜிமெண்ட்டுக்கு அமெரிக்காவால் எந்த விதமான எதிர்ப்பையும் கொடுக்க முடியாது. இவ்வளோலாம் ஓகே தான். வேற ஏதாவது இன்னும் முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கு ஆதரவாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா CCC அதாவது கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். இந்த கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய மார்ச் 30ஆம் தேதி போபாலில் வச்சு நடைபெற போகிறது. முப்படைகளுடைய கமாண்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெற போகிறது. ஸோ இந்த CCC அப்படின்னு சொல்லும்போதே இது ஒரு ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ட்ரை சர்வீஸ் கான்ஃபரன்ஸில் என்ன மாதிரியான டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் வெளியாகி இருக்கிறது. இப்போ நடக்கிற யுத்தங்களை ஸ்டடி பண்ணுங்க. எப்படி சீனா ரஷ்யா உக்ரைன் போரை ஸ்டடி பண்ணுறாங்களோ, எப்படி ரஷ்யா ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா யுத்தத்தை ஸ்டடி பண்ணாங்களோ, அதே மாதிரி சமகாலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான போர், அந்த போருக்கு யார் யார் ஆயுதங்களை கொடுக்குறாங்க, அந்த ஆயுதங்கள் எங்கிருந்து வரவழைக்கப்படுது, அப்படி ஆயுதங்களை வரவழைக்கப்படுவதால் எந்த மாதிரியான எதிர்வினைகள் ஏற்படுது, இந்த ஆயுதங்கள் எவ்வளோ விதமான ரேஞ்ச், எந்த மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்துது, எப்படியான உலக நாடுகள் பல விதமான ப்ரெஷரை கொடுக்குறாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அப்படி ஸ்டடி பண்ணதை வச்சு இந்த கான்ஃபரன்ஸில் பேச போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ் இந்தியா ஏற்பாடு செஞ்சு அந்த கான்ஃபரன்ஸ் வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகளை அந்தந்த படைக்கு அதை அனுப்பி அதுக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய படையை தயார்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான கான்ஃபரன்ஸ் தான் இந்த CCC கான்ஃபரன்ஸ். ஸோ CCC கான்ஃபரன்ஸுக்காக நம்முடைய முப்படையினுடைய கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க.
அவங்க இந்த மாதிரியான வார் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், இதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காங்க என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியா சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி எங்கேயோ ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. இந்தியா திருப்பி அடிக்கும், அதே நேரத்தில் தேவையில்லாத வம்பை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு நாடும் கிடையாது. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி G20 அப்படிங்கிற ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனால் வரையிலும் இப்படி ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கு மீட்டிங் நடந்ததே கிடையாது. இவ்வளோ லென்த்தியான, இவ்வளோ சூப்பரான ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய தலைமையில் G20 மாநாட்டில் இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசிக்கொண்டார்கள். சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. இதோ ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இந்த G20 மீட்டிங்க்கு வர முடியல, அதனால் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ பெரிய அப்டேட்ஸ்லாம் தமிழ் பட்சத்தில் வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இதை சொல்கிறதுக்கு ஒரு ஊடகமாவது இருக்கணும்ல. நிறைய ஊடகங்கள் ஏதோ இது செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா சம்பந்தமான மிக முக்கியமான அப்டேட்ஸ் நாம் சொல்லி நம்ம மக்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன HTT-40 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட், இதை பற்றி நம்முடைய மாணவர்கள் எத்தனை பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது? நான் சொன்ன ATAGS அப்படிங்கிற அந்த ஹோவிட்சர்ஸ்னால் என்ன, அது எப்படி இயங்குது, அதை எப்படியெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம இந்த ஒரு செக்மெண்ட்டில் ரொம்ப பெரிய அளவில் முன்னேறுவது, இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸை நம்ம மாணவர்கள் என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, என்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு மெய்ப்படும். கனவு நாம் காண்பதற்கு மட்டும் கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்து அதை அடைவதற்கானது தான் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவுகள் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில், நம்முடைய மாணவர்கள் மத்தியில் நாம் விதைப்போம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.